நண்பர்களுக்கு வணக்கம். ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னா, நமக்கு கிடைக்கிற தகவல் நேற்று நம்ம பேசும்போது பேச்சுவார்த்தை நடக்க போகுது, முஸ்தபா கமேனி அவர் நம்ம ஓகே சொல்லியிருக்காரு அப்படின்ற விஷயத்தையும், அதுக்கப்புறம் என்னென்ன ஐட்டங்கள் அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க, மாறி மாறி ரெண்டு பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒத்துக்கிட்டு இருக்காங்க, அந்த டிராஃப்ட் இதை பற்றியெல்லாம் நேற்று பேசினோம். மொத்த அரபு நாடு, அப்புறம் இந்தியா, அப்புறம் உலக நாடுகள் எல்லாம் கொஞ்சம் நிம்மதி பெருமிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நேற்று பேசணும். பேசி முடித்து அடுத்து வரக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஈரான் அவங்களோட நிலைமையிலேருந்து மாறுறாங்களா? ஏன்னா பேச்சுவார்த்தை முறியறதுக்கோ அல்லது பேச்சுவார்த்தை போகாமல் முன்னப்பறம் இழுத்துட்டு இருக்கிறதுக்கோ எது பிரச்சனையாக இருக்கும்? ரெண்டு பேருக்கு இடையில சமமாக நீ கொஞ்சம், அதாவது இது நம்ம முன்னாடி சொல்லுவாங்க, இப்போ இதெல்லாம் என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது, அது போக சைனா என்ன சொல்லுது, யுஏஇ என்ன சொல்லுது, அது போக இவங்களுடைய அந்த இஸ்ரேலிருந்து அவருடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு தவறாக என்ன விஷயத்தை பண்ணுச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது உலக செய்திகள், உள்ளூர் அரசியல், சமுதாய கருத்துக்கள், சினிமா அனைத்தையும் பேசக்கூடிய ஒரு சேனல். இப்போது நம்ம முதல்ல இப்படி சொல்கிறது என்னென்னா, பேச்சுவார்த்தை நிலைமை என்ன? பேச்சுவார்த்தை நிலைமை உண்மையிலேயே கவலைக்கிடமாக இருக்குது. நானும் டெய்லி புதுசாக ஒவ்வொரு இதாக பார்க்குறோம். இதில் பார்த்தா ஆமாம் இது ஒத்துக்கிட்டாங்கன்னு வருது, அடுத்து கொஞ்சம் கழித்து பார்த்தா இல்லை அமெரிக்கா அவங்களோட நிலைமையிலேருந்து மாறவே இல்லை, ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ரிச்மெண்ட் பண்ணவே கூடாதுன்றாங்க. ஈரான் ஓகே சொல்லிட்டாங்க. அப்படியா, டக்குன்னு ஓகே சொல்லிட்டாங்களா? ஐயோ, அப்போ சரி, அப்போ மிசைல் நீங்கள் 500 கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடாது, மிசைல் ப்ரோக்ராம் பூரா ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றாங்க. அதை எப்படி ஸ்டாப் பண்ண முடியும்? ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் போட்டை டோட்டலாக டெஸ்ட்ராய் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு 1000 போட்டுக்கு மேலே வச்சுருக்கீங்க. ஃபாஸ்ட் போட்டுங்கிறது ஃபைபர் கிளாஸ் போட்டு, வெயிட்லெஸ்ஸு, பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறது. அது போகிற ஸ்பீடு கணக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் பர் ஹவர் அது மாதிரி ஒரு டீட்டில் வந்துச்சு. அந்த டீட்டில் சரியான கூட எனக்கு தெரியாது, அந்த டீட்டில் போட்டு பார்த்தேன். ஒரு 120 125 மைல் பர் ஹவர் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. அப்போ என்ன 200 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்ற மாதிரி. அது தண்ணியில் அதுவே ரொம்ப பெரிய ஃபாஸ்ட்டு. நீங்கள் கப்பல் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் பர் ஹவர் சம்திங் அப்படி தான் வரும். அதனால் இது ஃபாஸ்ட்டு போட்டு ஒரு இதில் ஏதாவது கொஞ்சம் மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா இதை பற்றி நல்ல விவரம் தெரிஞ்ச நம்ம நேயர்கள் பின்னூட்டத்தில் நீங்கள் குறிப்பிடலாம். ஏன்னா நான் பேசுகிற அத்தனையும் முழுக்க 100% கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் சில விஷயங்கள் பார்க்குறேன், அதில் கரெக்டாக இருக்கலாம், சில விஷயங்கள் என்ன மீறி தப்பாக வரலாம். வேணும்னு எந்த இதையும் தப்பை கமிட் பண்ணுறது இல்லை. சில நேரம் சில தலைவரில் குறிப்பிடும்போது ஜாலியாக குறிப்பிடுவோம், சில நேரம் கோபத்தில் குறிப்பிடுவோம், சில நேரத்தில் ஆதங்கத்தில் குறிப்பிடுவோம், அவ்வளோதானே தவிர மற்றபடி நமக்கு செய்திகளை சொல்கிறது மட்டும்தான். சரி, இது என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, முஸ்தபா கமேனி ஓகே சொன்னார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் ஓகே சொன்னதெல்லாம் டீட்டெயில் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க ஒன்றா எக்ஸ்ட்ரா எடுத்து போக என்ன, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், என்ரிச்மெண்ட் பண்ணக்கூடாது, என்ரிச்மெண்ட்டை நீங்கள் லோயர் கிரேடோட பிளெண்டு பண்ணி அதை நியூக்ளியர் ரியாக்டரோட கரண்ட் தயாரிக்கிறதுக்கு, மின்சாரம் தயாரிக்க வச்சுக்கோங்க. சரி, ஓகே. அப்போ டக்குன்னு ஓகே சொல்லிட்டாங்க. IAEA ஃபுல்லாக உள்ளே வரும், அது இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் ஏஜென்சி உள்ளே வரும், செக் பண்ணும். ஓகே, செக் பண்ணிக்கங்க. இப்போ டக்குன்னு ஓகே சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுறது? அடுத்து உடனே ஃபாஸ்ட் போட்டு பண்ணக்கூடாது, அப்புறம் நீங்கள் அந்த பக்கத்தில் இருக்கிற ஹிஸ்புல்லா ஹவுத்திஸ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்ணுவேன். அப்புறம் உங்களுடைய இதை மிசைல் ப்ரோக்ராம் இருக்குது, அதை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணணும், ஒரு 500 கிலோமீட்டருக்கு உள்ளே போகிற மாதிரி. என்ன கணக்கு அப்படின்னா, நீங்கள் கை காலை முடக்கி மண்டி போட்டு ஐயா சாமி வாழ்க, நீங்கள் தான் வாங்க, எங்களுக்கு தான் வாழ்க்கை கொடுங்கன்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொன்னான். அட போயா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தலை. அப்புறம் நேற்று, அதாவது செவ்வாய்க்கிழமை, மொத்தத்துக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி டைம் அவங்க கொடுத்த அந்த 15 நாள் ட்ரூஸ் இது இருக்கு இல்லையா, நம்ம இடைக்கால போர் நிறுத்தம், அது நேற்று நைட்டோட முடிஞ்சு போச்சு. ஆனாலும் அடுத்த கட்டம் கொஞ்சம் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு, என்னென்னா இப்போ அமெரிக்கா பண்ணுறது அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது நினச்சா திடீர்னு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. அவர் ட்ரம்ப்போட நிலைமையை பார்த்திங்கன்னா, அவர் எதுக்குடா இந்த உலகத்தில் பிறந்து எதுக்குடா நம்மளை எல்லாத்தையும் இந்த பாடுபடுத்துகிறாரு அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. யாராக இருந்தாலும் எந்த ஒரு தலைவர், அதாவது அவங்க வீட்டில் அவங்க தனி வீடுகள், தனித்தனியாக வீடுகளில் ஒரு வீட்டு தலைவனாக இருந்தால் அவன் நாசமாக போனால் நமக்கு என்ன பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு நாட்டோட தலைவராக இருந்தால் அந்த நாடு நாசமாக போகுதுன்னா தூரத்துலேருந்து பார்த்து ஐயோ பாவம்னு நினைப்போம். ஆனால் அந்த ஒரு தலைவனால் உலகமே கஷ்டப்படுது, பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவன் என்ன பண்ணுறது? அப்போது உலகமே எதிர்த்து தான் நிற்கணும். ஆனால் எதிர்த்து நிற்கும்போது அவன் ஒரு பெரிய ரவுடியாக இருக்கான் அப்படின்னா என்ன செய்கிறது? அப்போ பேச்சுவார்த்தை இல்லை. அப்போ நான் திரும்ப ஹர்மோஸை க்ளோஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பேச்சுவார்த்தைக்கு இன்னும் போகலை.
ஈரான் வந்து மொத்தத்துக்கு இப்போ நிராகரிச்சிருக்காங்க, பேச்சுவார்த்தை நடக்கலை. ஆனாலும் நீங்கள் இஸ்லாமாபாத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு ஊரடங்கு மாதிரி எல்லா சட்டம் போட்டு பயங்கரமான செக்யூரிட்டி எல்லாம் வச்சுட்டு ரெடியாக இருக்காங்க. எனி டைம் பேச்சுவார்த்தை ரிசியூம் ஆகலாம் அப்படின்ற மாதிரி திரும்ப வந்து தொடங்கப்படலாம் அப்படின்னு அவங்க தயாராக இருக்காங்க. என்னென்னா பாகிஸ்தான் இந்த பேர் வாங்கணும், அதுக்கப்புறம் இந்த பேர் வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் சோறு வாங்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து இதுலேருந்து பெரிய பெனிஃபிட் உண்டு. பெனிஃபிட்னா நேரடியாக வந்து இது பேச்சு டீலிங் முடிச்சதுக்காக வந்து அள்ளி தருவாங்க அப்படி இல்லை. ஆனால் ஒரு மிகப்பெரிய பேர், இது உலகில் சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய பெயர் அப்படின்லாம் ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் அமெரிக்கா வந்து அங்கே வர தயாராக ஜேடி வான்ஸ்லேருந்து இவர் ஸ்டீவ் விட்காஃபோ ஜேட் குஷ்னர் எல்லாம் ரெடியாக இருக்காங்க. ஆனால் அவர் கிளம்பலை. இங்கே வந்து ரெடியாக இல்லை. நீங்கள் முதல்ல இது சரி பண்ணுங்கள், அப்புறம் தான் நான் வந்து வருவேன் அப்படின்ற மாதிரி இவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோதான் ரெடியாக இல்லை, நீங்கள் வந்து இதெல்லாம் முதல்ல கிளியர் பண்ணுங்கள் அப்படின்னு. கிளியர் பண்ண அவங்க தயாராக இல்லை அப்படின்ற ஒரு சூழல். எங்களோட கோரிக்கைகள் என்ன உண்டோ, நாங்கள் ஆரம்பத்தில் என்ன சொன்னோமோ அதைத்தான் இப்போவும் சொல்கிறேன். நாங்கள் வந்து அணு ஆயுதம் தயாரிக்கலை. அப்போ திரும்ப தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே என்ன அர்த்தம்? நீ வந்து அமெரிக்கா உண்மையிலேயே ஒரு முதுகெலும்பு உள்ள வீரனாக இருந்தால் வடகொரியாவை பேசு. அவங்க தான் வந்து போயா வெண்ண நான் தான் இஷ்டத்துக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார்ல. கிம்ஜாங் உன்ட்ட போய் வந்து உங்களோட வீரத்தை காமிக்க வேண்டியதானே. அவங்க தான் வந்து இப்போதைக்கு ஒவ்வொன்றா கடந்த ஒரு 15-20 நாளில் வந்து ஒரு 4 மிசைலை மேலே விட்டு காமிச்சிருக்காருல, நான் இப்படி தான் பண்ணுவேன்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் பேச்சுவார்த்தை இப்போ வரைக்கும் நடக்கலை. இப்போ அங்கே ஹர்மோஸ் வந்து இவங்க பிடிச்சி வச்சுருக்காங்க. சரி, இப்போ ஹர்மோஸை வந்து இவங்க அடைச்சி வச்சுருக்கிறது சரியா தப்பா அப்படின்னா, ஒரு பக்கம் பார்த்தா தப்பு, இன்னொரு பக்கம் பார்த்தா சரி. ஏன் தப்பு அப்படின்னா, அந்த பகுதியிலேருந்து தான் கிட்டத்தட்ட ஒரு 20-25% மொத்தத்துக்கு வந்து சேர்றது எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் போக நமக்கு இப்போ வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இப்போ அடுத்து காரிஃபா அந்த சீசன் வருது. வடநாட்டில் வந்து என்னென்னா நிறையா இந்த இது இருக்கு இல்லையா, கடுகு அது போக நமக்கு விளைச்சல்னு எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து பயறு வகைகள்லேருந்து கொண்டக்கடலையிலேருந்து இதில் ஒரு பெரிய அளவுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் கிராப்ஸு, அது பெரிய இடம், நிறைய மக்கள் வந்து இதை நம்பியே உட்காந்துருக்காங்க. அது எல்லாத்துக்கும் தேவைப்படுது. கோதுமையாக இருக்கட்டும், இது கொண்டக்கடலை பயிராக இருக்கட்டும், அல்லது பெரிய அளவுக்கு பார்த்தா மஞ்சள் மசேர்னு தெரியும், பூ தெரியும், அந்த கடுகு இருக்கு இல்லையா, அதுவாக இருக்கட்டும். அது இல்லாமல் ஏகப்பட்ட பயிர்கள். அப்புறம் நீங்கள் பஞ்சாப் அந்த சைடில் போனீங்கன்னா பாசுமதி ரைஸு, பாசுமதி நெல் இருக்கு இல்லையா, அந்த நெல், அதோட உற்பத்தி, அதோட விளைச்சலாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் தேவைப்படுறது, அடிப்படையில் தேவைப்படுறது யூரியா வந்து நைட்ரஜன். ஏன்னா இப்போது நைட்ரஜனோட மிக்ஸ் பண்ணுறதா வந்து டிஏபி, டை அமோனியம் பாஸ்பேட்டு, அதுக்கப்புறம் வந்து மியூரோட்டா பாஸ்பேட்டு அப்படின்னா அது ஒரு வகையான அந்த பிளெண்ட் பண்ணுறது மியூரோட்டா பாஸ்பேட் அப்படிங்கிறது. ஸோ நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இதெல்லாம் வேணும். அப்போ முக்கியமாக இதுலேருந்து தேவைப்படுறது அங்கேருந்து தான் வருது. அப்படின்னா இந்த பயிர்களுக்கு நம்ம இந்தியாவுக்கு தேவைப்படுறதில்ல. மெஜாரிட்டி எங்கேருந்து வருது அப்படின்னா சவுதி அரேபியாவிலேருந்து வருது, கொஞ்சம் யூஏலேருந்து வருது, அதுக்கப்புறம் இப்போ கத்தார்லேருந்து எவ்வளோ வருதுன்னு தெரியல, ஆனால் சைனாலேருந்து வருது, அப்புறம் இன்னும் ஒரு பெரிய பங்கு ரஷ்யாவிலேருந்து வருது. இப்போது நம்ம வந்து ப்ரோ அமெரிக்காவா ப்ரோ இஸ்ரேலாக இருந்ததுனால நம்மளோட கப்பலை கூட சமீபத்தில் இவங்க ஈரான் வந்து அடித்தாங்க, இதை வச்சு ட்ரோனை வச்சு அடித்தாங்க. எதுக்கு அடித்தாங்கன்னா, ஓகே சாரி தெரியாமல் அடிச்சிட்டோம், சிக்னல் மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் ஈரானுக்கு இந்தியா மேலே இன்னும் முழுசாக நம்பிக்கை வரல. ஏன்னா பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமைப்பு, அதை வந்து தலைமை தாங்கிற இடத்துல இருக்கக்கூடிய இந்தியா உண்மையிலேயே தடம் மாறி போய் உண்மையில் கேவலப்பட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது தான். அதனால் இப்போ வந்து சைனாவும் இந்தியா மேலே பெருசாக நம்ப மாட்டேங்குது. இது ரஷ்யாவும் என்னென்னா சரி கொடுக்குறோம் பரவாயில்ல, ஏதோ அந்த காலத்துலேருந்து நம்ம வந்து நட்பாக இருக்கமே அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழல் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இப்போது சைனா இதில் வந்து இப்போ நம்ம என்ன பேசணும், இது அடைச்சது தப்பானா இது ஒரு பக்கம் தப்பு, எல்லோரும் கஷ்டப்படுறோம். ஆனால் ரைட்டா அப்படின்னா ரைட்டு. ஏன் ரைட் அப்படின்னா அது வந்து அவங்க எல்லைக்குள்ளே இருக்குது, ஈரான் எல்லைக்குள்ளே இருக்குது. எங்கள் எல்லைக்குள்ளே வர்றதை நாங்கள் வந்து கட்டுப்படுத்த மாட்டோம், ஆனால் டோல் வசூலிப்போம். நீங்கள் யார் என்னங்கிற உங்கள் சௌரியத்துக்குலாம் வர முடியாதுன்னு சொல்கிறதில்ல. இப்போ நம்ம உள் வீட்டுக்குள்ளே ஒரு ரோடை போட்டு விட்டு அதில் இஷ்டத்துக்கு போகணும் இல்லை. இப்போ போட்டால் நான் டோல் போடுவோம், எப்படி சுயஸ் கால்வேல டோல் போட்ட மாதிரி. அப்புறம் என்னென்ன போகணும், எங்கள் நாட்டை அடிக்கிறதுக்கு எங்கள் ரூட் வழியே நீங்கள் ஆயுதங்களை கொண்டு போவீங்களா அப்படின்னா கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மாதிரி அது வந்து ஒரு பக்கம் ரைட்டு, ஒரு பக்கம் மெஜாரிட்டி ரைட்டு. ஏன்னா அவங்களோட ரைட்ஸ் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் வந்து திறனை வச்சுருந்தாங்க. ஆனால் இன்டர்நேஷ்னல் வாட்டர்வே இருக்கு இல்லையா, இங்கே கல்ஃப் ஆஃப் ஒமான், அங்கே வந்து ஒரு 10-15 போர்க்கப்பலை நிறுத்தி வச்சுக்கிட்டு அவங்க வந்து நாங்கள் இப்படித்தான் அடைச்சி வச்சுப்போம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ரவுடித்தனம் தெனாவட்டு. ஸோ அமெரிக்கா பண்ணுறது வந்து உண்மையிலே ஒரு மோசமான செயல்.
அப்படிங்கிறது தான். அமெரிக்கா வந்து அப்படி பார்த்தா அமெரிக்காக்குள்ளே அங்கே போய் வேறு நாடு நிறுத்த முடியுமா? நிறுத்தலாம்ல. ஏன்னா அவன் வந்து இங்கே நிறுத்தினான் அப்படின்னா இதுக்கு நீ இது உன் இடத்துல போய் நிறுத்து, அடுத்த இடத்துல போய் ஏன் நிறுத்துற? இன்டர்நேஷனல் வாட்டர் வேலை நீ தான் வந்து உலகத்தில் பெரிய மொத்த கடலுக்கும் நீ தான் அதிபதியா அப்படி ஒரு கேள்வி வரும்ல. அப்போ 4 நாடு சேர்ந்து மொத்தத்துக்கு இன்னும் ஒரு 25 50 கப்பல்கள் நிறுத்தினா நீ என்ன செய்வே நீ? அப்போ உலகப்போர் வந்துடும்ல. அப்போ உலகப்போரை உண்டாக்கணுன்னே நீ வந்து நிறுத்திட்டு இருக்க. இப்போ சைனா என்ன பண்ணியிருக்கா? சைனா வந்து வார்னிங் கொடுத்துருக்கான், எங்களுக்கும் ஈரானுக்கும் ஒப்பந்தம் இருக்குது, எங்கள் கப்பலை நீ வந்து இடைமறிச்சு, ஏற்கனவே ஒரு இடைமறிச்சிருக்காங்க, இனி இடைமறிச்சேன்னா வேறு மாதிரி ஆகிப்போன்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. சைனா எச்சரிக்கை வந்து கரெக்டாக தப்பாலாம் நம்ம தெரியாத எச்சரிக்கை கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓகே, இந்த நேரத்தில் இன்னொன்று என்ன பண்ணிருக்காங்கன்னா, அல் ஜசீராலேருந்து வந்த ஒரு தகவல், இந்த மாதிரி ஈரானில் இறந்து போனவங்களுக்கு வந்து டியூலிப் வச்சு ஒரு பெரிய அளவுக்கு ஆறுதல் கூட்டம் நடத்தியிருக்காங்க. அது போகிற போக்கில் ஒரு செய்தி. ஏன்னா எதுக்கு செத்தோம்னே தெரியாமல் ஒரு பெரிய கூட்டம் செத்துக்கிட்டே இருக்குது. அது வந்து உண்மையிலேயே பாவப்பட்ட கூட்டம் தான். அப்புறம் நமக்கு எப்படின்னா, இந்த இப்போ நடக்கக்கூடிய இந்த பிளாக்கேடு, அதுக்கப்புறம் ஹர்மோஸை வந்து அவங்க ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, இதனால நமக்கு அடுத்த வருஷம் சோறு கிடைக்காது அப்படின்ற ஒரு சூழல் வருது. என்ன செய்ய போகிறோம்னு தெரியல. அப்புறம் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான செய்தி இதில் என்னென்னா, இந்த மாதிரி இஸ்ரேலில் நம்ம அயன்டோம் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு லோ லெவலில் அயன்டோம், அதுக்கப்புறம் டேவிட் சிலிங், ஏரோ 2, ஏரோ 3, அதுக்கப்புறம் இது மாதிரி பேட்ரியாட்டு, தாட் சிஸ்டம்னு ஒரு 5-6 லெவல் அதில் இருக்குது. இதில் அயன்டோம் என்ன பண்ணியிருக்கு, திடீர் பார்த்தா அப்படி ஸ்டார்ட் ஆகி மிசைல் போய் அடிச்சிருக்கு. எதை அடிச்சிருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு பெலிக்கான் மாதிரி ஒரு மிகப்பெரிய பறவை. ஓகே, அந்த பறவை கிராஸ் ஆன உடனே ட்ரோனு தான் வருதோ அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு போய் அடிச்சிருக்கு. அப்போ இதை வந்து எப்படி சொல்கிறது, என்ன பேசிஸில் வந்து அது அந்த ரேஸ் இருக்கு இல்லையா, என்னது அந்த ரேடார் வந்து லேசர் ரேஸை அனுப்பிச்சி விட்டு என்ன பேசிஸில் வந்து அது பார்க்குதுன்னு தெரியல. அப்போ இனி வந்து மிகப்பெரிய பறவைகள் அதெல்லாம் இந்த ரீஜனில் பறக்கவே முடியாதா? அது தவறாகப்படுது. அப்போ அதை வந்து சரி பண்ணணும்ல. அது இப்போ அடிச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு தகவல். அதாவது பெலிக்கான் மாதிரி மிகப்பெரிய பறவையை ட்ரோன் நினச்சிக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய அயன்டோமில் இருக்கக்கூடிய அந்த மிசைல் பறந்து போய் அடிச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு தகவல். சரி, அது போக இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் ஸ்வாப்னு சொல்லி ஒரு விஷயம் யுஏஇ அமெரிக்கா அது வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து டர்புலன்ஸில் போய்கிட்டு இருக்கு. அது டீட்டெயிலாக வந்து இன்னும் நிறையா படித்து தான் சொல்லணும். ஆனால் மேலோட்டமாக சொல்ல போனால் அவங்க வந்து 2.5 ட்ரில்லியன் சம்திங் அவங்க சொல்கிறது 2.5, இப்போதைக்கு வந்து 2.5 ட்ரில்லியன். எப்படின்னா, why would a country with $2.5 trillion in the bank ask the US for financial lifeline? Even Donald Trump admitted he was caught off guard by the US request, but US currency swap is currently on the table. என்னன்னா 2.5 ட்ரில்லியன் அப்படிங்கிறது என்னாச்சு, ஒரு 250 லட்சம் கோடி. ஆமாம், ஒரு 90-95 லட்சம் கோடி வந்து ஒரு ட்ரில்லியன்னா ஒரு 240 லட்சம் கோடி, 250 லட்சம் கோடி. ஓகே, இந்த அளவுக்கு 2.5 ட்ரில்லியன். அது வந்து எங்களுக்கு ஒரு யூஎஸை மட்டும் நாங்கள் வச்சுட்டு நம்பி ஒன்றும் பண்ண முடியாது. எங்களுக்கு இப்போ வந்து ஹார்மோஸில் பெரிய பிரச்சனை வந்துருச்சு. எங்களோட 90% ஆயில் அங்கேருந்து தான் போகுது. அதுக்கப்புறம் 50%க்கு மேலே எங்களுடைய குரூட் ஆயில் எல்லாமே இங்கே தான் போகுது. 90% வந்து நம்ம கேஸு அங்கே அந்த ரூட்டில் போகுது. அது போக நமக்கு அந்த பொருட்கள் வர்றது போகிறது எல்லாமே அந்த ஹார்மோஸ் வழியாக தான் வருது. அதனால் நாங்கள் வந்து முழுக்க டாலரில் பண்ண முடியாது. அதனால் அதை ஸ்வாப் நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் மாற்ற போகிறோம். எதில் மாற்றுவாங்க? யுவானில் மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் மேபி யூரோவில் மாற்றுவாங்க, கொஞ்சம் பவுண்டில் மாற்றலாம், கொஞ்சம் ருப்பியில் மாற்றலாம், எது வேணாலும் பண்ணலாமே. அது இல்லாமல் ரொம்ப முக்கியமாக பிரிக்ஸ் கரன்சியில் மாற்ற போகிறோம் அப்படிங்கிறதான். பிரிக்ஸ் கரன்சி வந்து இன்னும் வெளியில் நோட்டாக வரல. அதே நேரத்தில் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியாக, டிஜிட்டல் கரன்சியாக வந்து வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா வந்ததுனால அதில் பண்ண போகிறோம் அப்படின்னு பெரிய அளவுக்கு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன்னா ஃபினான்ஷியலி ஏன்னா யுஏஇ வந்து ரொம்ப முக்கியம். ரிசர்வ் பூரா அப்படி டாலரில் வச்சுருந்தாங்க. ஏன்னா டாலரை வச்சு இப்போ பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இங்கே என்னத்தை அனுப்பணும் கொடுக்கணும் அப்படின்னா கூட டாலர் வேண்டான்றாங்க. அதாவது டாலர் இருந்தால் தான் நமக்கு மரியாதை அப்படின்றத விட்டு போட்டு டாலர் வேணான்ற அளவுக்கு சூழல் வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த ஸ்வாப்ங்கிறத டீட்டெயில் எடுத்து அடுத்ததில் கொஞ்சம் கொடுக்கலான் இருக்கேன். சரி, இப்போ எப்படின்னா இந்த பீஸ் டாக்ஸு இப்போ நடக்கலை அப்படின்னா என்ன நடக்கும்? இது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி. இப்போ நடக்கலை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு உண்மையிலேயே வந்து இந்தியா அடுத்த கட்டம் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி தள்ளாடும். ஏன்னா நமக்கு வந்து இன்னும் 20 நாளைக்குள்ள தான் வந்து எல்லா ஆயில்கள் எல்லாமே இருக்குது. அடுத்து இந்த காரிஃப் பருவம்
சீசன் வருதே, விதைப்பு சீசன் வந்துச்சுன்னா அங்கே தேவைப்படுற உரங்கள் கையில் இல்லை, ஸ்டாக் இல்லை, முடிஞ்சு போச்சு. அந்த ஸ்டாக்கு இருக்கிறதெல்லாம் கொடுத்து முடிச்சா அடுத்த ஸ்டாக் இல்லை, ஆனால் அங்கேருந்து வரலை. அப்புறம் ரஷ்யா கொடுக்கணும், அவன் வந்து இப்போ கொடுக்குறாங்களா கொடுக்கலன்னு தெரியலன்னு அவங்களுக்கும் நிறைய நெருக்கடி. அப்படின்னு ஒரு சூழலில் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோன்னு தெரியல. நமக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல சூழல் இல்லை இப்போதைக்கு. அப்புறம் அரபு நாடுகள் அவங்களுக்கு ஆயில் வந்து விற்கிறது ரெண்டாவது, ஆனால் முதல்ல அவங்களுக்கு தேவைப்படுற உணவுப் பொருள்லேருந்து மற்ற பொருள் வேணுமே, அதில் வந்து இன்னும் பெருசாக சிக்கல் வரலை. ஆனால் சிக்கல் வந்துருமோன்னு இன்னும் பயப்படுறாங்க. காரணம் இந்த அமெரிக்காவோட அடாவடித்தனம். அமெரிக்கா என்ற பூனைக்கு யார் அல்லது யார் யார் சேர்ந்து மணி கட்டுவது அப்படிங்கிறது இப்போதைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. சரி, யாராவது சேரட்டும், அது எப்படி பார்த்தாலும் ஈரான் தான் முன்னாடி நின்று மணி கட்ட போகுது. ஆனால் அதுக்கடையில் ஈரானை வந்து டோட்டலாக முடிச்சிடணும் அப்படிங்கிறதுல ஒரு 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 டீட்டெயில் வந்துருச்சு. அந்த டீட்டெயில் உண்மையிலே பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. நமக்கு வந்து டேன் கேன் சொல்லி ஒரு முக்கியமான ஒரு அதிகாரி அங்கே ரிசைன் பண்ணார் சமீபத்தில். இதை கூட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அவருக்கும் ட்ரம்ப்புக்கும் உள்ளுக்குள்ளே வந்து கட்டிப்புடி சண்டை அளவுக்கு பயங்கரமான சண்டை நடந்தது. கட்டிப்புடினா மெல்லு கட்டுறதாலும் இல்லை, ஆனால் முடியவே முடியாது. எப்படின்னா ஒரு கட்டத்தில் அதிபருக்கு இந்த அணு ஆயுத பொத்தானை அமுக்கிறதுக்கு ஒரு பவர் இருக்குன்னா அதை இந்த சூழல் காமிச்சு முடியாதுன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு பவர் இருக்குது. அந்த பவரை வச்சு முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி எப்படின்னா சில வாரங்களுக்கு முன்னாடி ஈரான் வந்து மொத்தத்துக்கு ஸ்மாஷ் பண்ணி போட்டு தள்ளிடணும் அப்படின்னு அந்த பட்டனை அழுத்தணும்னு சொல்லி புரிவாதமாக ட்ரம்ப் நின்னதாகவும், அப்படிலாம் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ண முடியாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி அந்த பிரச்சனை காரணமாகத்தான் அவர் வந்து அந்த டேன் கைன் அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்கள், அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போனதாகவும், அதுக்கப்புறம் இது ரிசைன் பண்ணதுக்கு காரணம் டீட்டெயில்டாக எழுதி வச்சுட்டு போனதுனால ட்ரம்ப்பால் இப்போதைக்கு அந்த விஷயத்தை வந்து ஒன்றும் செய்ய முடியல. அதனால ஒரு சின்ன எட்ஜில் 98% முடிஞ்சு ஒரு சின்ன எட்ஜில் உலகம் தப்பிச்சது. இல்லைன்னா ஒரு 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 கிறுக்கனால் இந்த உலகம் வேறு மாதிரி ஆயிருக்கும். நல்ல வேளை தப்பிச்சது. இப்போ இருக்கிற சிரமங்கள் வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம், மேபி 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்தில் வந்து தப்பிச்சிரும். அணு ஆயுதத்தை போட்டிருந்தா எல்லா இடமும் உலகத்தில் ஏகப்பட்ட இடத்துல அணு ஆயுத பிரயோகம் நடந்திருக்கும், உலகமே சுடுகாடாக இருக்கும். ஒரு கிறுக்கனால், என்ன கிறுக்கன் ஏன் சொல்கிறேன்னா உண்மையிலேயே வந்து அந்த ஆள் கிறுக்கன் தான். அவர் இஷ்டத்துக்கு இந்த மாற்றி மாற்றி பேசுகிறது, உலகத்தை பூரா வந்து கண்ணீர் வடிக்க வைக்கிறது அப்படின்னு ஒரு இந்த உலகத்தில் பிறந்த ஒரு கேவலமான பிறவி அப்படின்னா அது ட்ரம்ப்பு. அந்த கேவலமான பிறவியை விட மோசமான கிரிமினல் பிறவி யாருன்னா நெதன்யாகு. இந்த 2 பேரும் ஒளிஞ்சா தான் உலகம் வந்து சுபிட்சமாகும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதை நானும் வழிமொழிகிறேன். ஸோ அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.